ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 119 பசப்புரு பருவரல். 1183வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். சாயலும் நானும் அவர் கொண்டார், கைமாறா நோயும் பசலையும் தந்து. சாயலும் நானும் அவர் கொண்டார், கைமாறா நோயும் பசலையும் தந்து. சாயலும் நானும் அவர் கொண்டார், கைமாறா நோயும் பசலையும் தந்து. என்ன கொடுமை இது! என்னுடைய உருவத்தை அப்படியே படம் பிடித்து மனதில் வைத்து கொண்டார். என் உருவத்தை கண்ணால் படம் பிடித்து அப்படியே அவர் மனதில் வைத்து கொண்டார். என்னிடமிருந்த பெண்களுக்கே உரிய நாணம் இருக்கிறதே, அந்த நாணத்தையும் பிடுங்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எனக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஏற்படுகின்ற நாணம், வெட்கம், அதையும் பிடுங்கி கொண்டு போய்விட்டார். போனவர் இன்னும் திரும்பி வரவில்லை. என்னுடைய தோற்றத்தை, என்னுடைய உருவனுடைய தோற்றத்தை அவர் எடுத்துக்கொண்டு போனதனாலே என்னுடைய உருவம் நிறம் மாறிவிட்டது, என்னுடைய மேனி நிறம் மாறிவிட்டது. என் உள்ளத்தில் இருந்த நாணத்தை அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டதனாலே, வெட்கம் என்கின்ற ஒரு நல்ல பண்பை அவர் என்னிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு சென்று விட்டதனாலே இப்பொழுது எனக்கு நாணமே வரவில்லை. நான் வெட்கப்படுவதற்கு அந்த எண்ணமே வரவில்லை. இதை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அது மட்டுமல்ல, இது ரெண்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டாரே, பதிலுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? நோயை கொடுத்து விட்டார். அது என்ன நோய் தெரியுமா? மனநோய். என் மனதுக்குள்ளே ஒரு நோயை கொடுத்து விட்டு போய்விட்டார். அது என்ன நோய் என்றால் மனநோய். மனதிலே கலக்கம், மனதிற்கு வருத்தம், மனதிற்கு துன்பம். என் உள்ளம் பற்றி எரிகிறது, கொதிக்கிறது. அவர் பிரிவை தாங்க முடியாமல் என் உள்ளம் எரிகிறது, பற்றி எரிகிறது என் உள்ளம். என் மனம் துடிக்கிறது, என் மனம் வெம்புகிறது. என் மனம் தீயில் கையை விட்டால் எப்படி இருக்குமோ அதை போல எனக்கு அப்படியே எரிகிறது என் மனம், என் உள்ளம் எரிகிறது. அதை கொடுத்து விட்டார். அந்த நோயை கொடுத்து விட்டார், மனநோயை கொடுத்து விட்டார். பசலை என்று ஒரு நோய் இருக்கிறது. நன்றாக அழகாக என்னுடைய மேனி இருந்தது, பளிச்சென்று இருந்தது, ஒளி பொருந்தி இருந்தது. என்னுடைய நெற்றி முகம் எல்லாம் பளிச்சென்று இருந்தது. இப்பொழுது சாம்பல் நிறத்திலே மாறிவிட்டது. என்னுடைய மேனி முழுவதும், முகம் மற்றும் கை கால்கள் எல்லாம், என்னுடைய உடம்பு முழுவதுமே, தோல் முழுவதுமே ஏற்கனவே இருந்த அழகான ஒளி பொருந்திய அந்த தோலானது, பளிச்சென்று இருந்த தோலானது, பொன்னிறமாக இருந்த அந்த தோலானது இப்பொழுது சாம்பல் நிறமாக மாறிவிட்டது. இந்த பசலை நோயையும் அவர் தான் கொடுத்தார். மனதிலே ஒரு நோயை ஏற்படுத்தி விட்டார். இப்பொழுது அவர் பிரிந்து சென்றதினாலே அவர் எனக்கு என்ன கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்? மனநோயை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். என்னிடத்திலிருந்து என் உருவத்தை எடுத்துக்கொண்டார், என்னிடத்திலிருந்து நாணத்தை எடுத்துக்கொண்டார், வெட்கத்தை. பதிலாக எனக்கு நோயை கொடுத்து விட்டார், மனநோயை கொடுத்து விட்டார். அதோடு நின்றாரா? இந்த உடல் முழுவதும் பசலை நோய் என்ற சாம்பல் நிறத்திலே என்னுடைய உடல் நிறமானது மாறிவிட்டது. இதற்கும் அவர்தான் காரணம். இதையும் அந்த நோயையும் அவர்தான் கொடுத்து விட்டார். ஆனால் இப்படியெல்லாம் எனக்கு மன வருத்தம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. என் உடலில் இப்பொழுது நிறமாற்றம் ஏற்படும், சாம்பல் நிறமாக என்னுடைய உடம்பு மாறிவிடும் என்று நான் கருதவில்லை. இதெல்லாம் ஏற்படும் என்று நினைத்திருந்தால் நான் ஒப்புதல் கொடுத்திருக்க மாட்டேன் பிரிந்து செல்வதற்கு. பிரியக்கூடாது, இருங்கள், என்னுடனே இருங்கள், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது என்று சொல்லியிருப்பேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது, அவர் பிரிந்து விட்டு போனதனாலே எனக்கு மனநோயும் இந்த சாம்பல் நிறமாக மாறுகின்ற இந்த தோல் நோயும் எனக்கு வந்திருக்கிறது. இதனாலே பார்க்கிறவர்கள் எல்லாம், என்ன எவ்வளோ அழகாக இருந்தாய், இப்படி இருக்கிறது, தூங்கு மூஞ்சி போல் இருக்கிறாயே, தூங்கி எழுந்து வருவதை போல் இருக்கிறதே, ஏன் இப்படி குளிக்கவில்லையா, மேக்கப் செய்யவில்லையா, முகத்திற்கு அழகு பொருள்களை எல்லாம் போட்டுக்கொள்வாயே, அதெல்லாம் எங்கே போய்விட்டது, ஏன் கண்ணுக்கு மைத்து விட்டவில்லை, ஏன் இப்படி இருக்கிறாய், உன் முகம் எவ்வளோ பளிச்சென்று இருக்கும், அழகாக இருக்கும், ஏன் இப்படி இருக்கிறது உன்னுடைய முகம், தூங்கி எழுந்து வருவதைப் போல் இருக்கிறதே என்றெல்லாம் பேசுகின்றார்கள். இப்படிப்பட்ட துன்பத்திற்கெல்லாம் காரணம், இப்படி ஊராரெல்லாம் பேசுவதற்கு, இகழ்ந்து பேசுவதற்கு காரணம், அவர் என்னை விட்டு பிரிந்து சென்றார்.
அந்த பிரிவு துன்பத்தினால் தான் இவ்வளவும் இழந்திருக்கிறது. இப்படி நேர்ந்தது. அவர் எப்பொழுது வருவாரோ, இந்த 2 நோயும் எப்பொழுது, என்னுடைய மனநோய் எப்பொழுது தீரும்? அவர் வந்தால் தீரும். இந்த பசலை நோய் எப்பொழுது நீங்கும்? என்னுடைய உடல் முழுதும் இருக்கின்ற இந்த சாம்பல் நிறமான அந்த நிற தோற்றம், தோலினுடைய தோற்றம் பளிச்சென்று மாறுவதற்கு எப்பொழுது அவர் திரும்பி வந்தால் அது மாறும் என்று பலவிதமாக எப்பொழுது வருவாரோ, எப்பொழுது எனக்கு இன்பத்தை தருவாரோ, அப்பொழுதுதான் என்னுடைய மனநோய் நீங்கும். அப்பொழுதுதான் இந்த சாம்பல் நிறமான இருக்கின்ற அந்த முகமானது, உடம்பானது பளிச்சென்று வரும் என்று ஏங்கி ஏங்கி நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள் தலைவி. மீண்டும் நாளை சந்திப்போம்.